नित्यानन्देश्वर सदाशिव समारम्भाम् नित्यानन्देश्वरि आदिशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். அமிழ்தினும் இனிய தமிழ்தனில் கல்பதரு யோகம் எனும் தலைப்பினால் தமிழ்த்தாயே, பெருமான் வலக்கரத்தின் உடுக்கையிலிருந்து நீ பிறந்த பிறப்பின் மகத்துவத்தை வார்த்தையாலும் வாய்மையாலும் உன் உயிர்த்தன்மையை நீ வெளிக்காட்டும் சத்தியங்களாலும் உன் அழகான வார்த்தை அமைப்பினாலும் உன் கற்பு குறையாது சதாசிவனின் சங்கல்பங்கள் சத்தியங்கள் நாவில் சரசவாணியாய் பொங்கி எழுந்திட அஞ்சுகையலாம் தீர்க்கும் அஞ்சுக்கை நாதன் நம்பிக்கையால் நம்மை காத்திடும் தும்பிக்கை நாதன் துணையாயிருக்க கடவது. மகாசதாசிவ பரம்பொருள் பிரபஞ்சத்தின் அடிப்படை அறிவியலாக தன் அரூப ரூபத்தில் இருந்து அளித்த வேதங்களும் அதை வாழ்க்கையில் சாத்தியமாக்கிக் கொள்ளும் பயன்பாட்டு தொழில்நுட்பமாக அருளிய ஆகமங்களையும் அடிப்படை அறிவியல் என்பது பியூர் சயின்ஸ், வழிபாட்டு தொழில்நுட்பம் அப்ளைடு டெக்னாலஜி, அடிப்படை அறிவியலாயும் வழிபாட்டு தொழில்நுட்பமாயும் பெருமான் அருளியிருக்கும் வேத ஆகமங்களின் சாரத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சாரம் எனும் வார்த்தையை நான் சொல்லும் பொழுது வேதத்தின் அந்தமான வேதாந்தமோ அல்லது ஆகமத்தின் அந்தமான ஆகமாந்தத்தையோ சொல்லவில்லை. அந்தமான வேதாந்தத்தையோ ஆகமத்தின் அந்தமான ஆகமாந்தத்தையோ சித்தப்போக்குகளின் அந்தமான சித்தாந்தத்தையோ நான் சொல்லவில்லை.
சாரம் எனும் வார்த்தையினால் வேதத்தின் உத்தமங்களை, வேதோத்தமங்களையும், ஆகமத்தின் சாரம் எனும் பொழுது ஆகமோத்தம பாகத்தையும் செந்தமிழால் எல்லோரும் கடைபிடிக்கும் விதத்தில் எல்லோர் வாழ்க்கையின் பாகமாக இது மாறும் வகையில் உங்கள் உயிரின் உயிர்ப்பாய் இது துடிக்கும் வகையிலே இந்த சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். வாழ்க்கை, தனிமனித வாழ்க்கை, தனிமனிதனுக்கும் சக மனிதர்களுக்கும் இடையிலே நடக்கின்ற வாழ்க்கை, சமூகம், சமூகத்திற்குள் நடக்கும் வாழ்க்கை, சமூகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையில் நடக்கும் வாழ்க்கை என்கின்ற எல்லா நிலைகளிலும் ஆழ்ந்து கேளுங்கள். தனி மனித வாழ்க்கை, தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய செயல், தன்னுடைய ஆக்கம், தன்னுடைய அறிவு, தன்னுடைய போக்கு, தன்னுடைய நோக்கு, தன்னுடைய உயிர்ப்பு, தன்னுடைய உயர்வு, இவையெல்லாம் சார்ந்தது தனிமனித வாழ்க்கை. சக மனிதர்களுக்கு இடையிலே நடக்கின்ற போக்கும் வரத்தும், ஆக்கும் அழிப்பும், கலப்பும் காப்பும் சமூக வாழ்க்கை. மொத்த மனித இனத்திற்கும் இடையிலே நிகழும் மனித இனத்தின் வாழ்க்கை. அரசியல், பொருளாதாரம், நாட்டின் கட்டமைப்பு, சமூகத்தின் மனக்கட்டமைப்பு, சமூகத்தின் உணர்வு கூட்டமைப்பு, சமூகத்தின் உணர்ச்சி கட்டமைப்பு, இவையெல்லாம் சேர்ந்தது. அதைத்தான் மனித நாகரீகம் என்கின்ற வார்த்தையினாலே சொல்கின்றோம். நாகரீகம் எனும் வார்த்தையை சொல்வதற்கு நாக்கு அரித்தாலும் சில விஷயங்களை நாகரீகம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். மனித இனத்திற்கும் இயற்கைக்கும் இடையிலே நடக்கின்ற வாழ்க்கை. சில நேரங்களில் இயற்கையின் போக்கை தெரிந்து தனக்கு தேவையான சில விஷயங்களை சாதித்துக் கொள்வதனால் இயற்கையை வென்றுவிட்டதாக கனவும் கற்பனையும் கலந்து செய்து மடமையும் மூடமையும், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், மடமை மூடமை இரண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. மடமை என்றால் தெரிந்தே இறங்குவது, மூடமை என்றால் அறியாமல் இருக்கும் அஞ்ஞானம். மடப்பயல்கள்னு சொல்லுவோம் தமிழில். அந்த வார்த்தையை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை எங்கிருந்து வருதுன்னா, அந்த காலத்திலே ஏரிகளுக்கு மடை அடைத்து வைப்பார்கள். பெரிய பெரிய கற்களை போட்டு ஏரிகளுக்கு மடை அடைத்து, ஒருவேளை ஏரி நிறைந்து கரை உடைகின்ற அளவிற்கு நீர் வந்து விட்டால் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக கீழ்ப்பகுதியிலே ஒரு உருளைகளை பதித்து அந்த உருளைகளை வைக்கோலும் களிமண்ணும் கலர்ந்து அடைத்து வைத்திருப்பார்கள். அதற்கு பேர் மடைன்னு பேரு. ஒருவேளை ஏரி உடைஞ்சி போற மாதிரி, ஊருக்கு நாசம் வரும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வந்தால் சில இளைஞர்கள் தைரியசாலிகள் உள்ள இறங்கி அந்த களிமண்ணும் வைக்கோலும் கலந்து அடைத்து வைத்திருக்கிற அந்த மடையை எடுத்து விடுவார்கள்.
அது ரொம்பவும் அபாயகரமான வேலை. அந்த வேலையை செய்யும் பொழுது பல பேர் அந்த தண்ணீரின் வேகத்தினாலே அந்த குழிக்குள் சென்று இறந்து விடுவது சாத்தியம். அதனால தான் மடை திறக்கச் செல்பவர்கள் குடும்பத்திடமிருந்து வாய்க்கரிசி வாங்கிக் கொண்டு செல்வார்கள். தெரிந்தே அபாயத்தில் நுழைவதைத்தான் மடை திறத்தல் மடையர்கள்னு சொல்றது. சில நேரத்தில் அது தியாகம்னு கூட சொல்லலாம். ஊருக்கு பெரும் நன்மையாக இருந்து தெரிந்தே இறங்கினால் அது தியாகம். யாருக்கும் நன்மை இல்லை என்று தெரிந்தே இறங்கினால் அது மடத்தனம். மூடத்தனம் என்பது தனக்குமே கூட தெரியாத அறியாமையினால் வருகின்ற அஞ்ஞானம். மடை என்கின்ற வார்த்தைக்குள் இத்துணை ஆழமான பொருள் உண்டு. அறியாதவன் வாயிலிருந்து வெளிவரும் பொழுது தமிழ் வரும் வார்த்தை, அறிவு சிறப்பிலிருந்து வெளிவரும் பொழுது தமிழ் ஒரு கலாச்சாரம். வெறும் செம்மொழி அல்ல, செய்தவன் மொழி. உடுக்கையால் பெருமான் அடித்த போதும் கூட முன் சென்று பட்ட ருத்திராட்டத்திலிருந்து வெளிவந்தது தமிழ், பின் சென்று பட்ட ருத்திராட்டத்திலிருந்து வந்ததுதான் சம்ஸ்கிருதம். பெருமான் உடுக்கையை அடிக்கின்றார் மொழியை உருவாக்க, முன் சென்று ருத்திராட்சம் அடிக்கின்றது. உடுக்கையிலே 2 ருத்திராட்சங்கள், 2 புறமும் எருதின் தோல். முன் சென்று ஒரு ருத்திராட்சம் அடிக்கின்றது, பின் சென்று ஒரு ருத்திராட்சம் அடிக்கின்றது. முன் சென்று அடித்ததும் கிளம்பிய ஓசையின் இலக்கணத்தை புலிப்பாணி வியாக்கிரபாதன் பெறுகின்றான். பின் சென்று அடித்த ருத்ராட்சத்தின் ஓசையின் மந்திரங்களை சூத்திரங்களை பதஞ்சலி பெறுகின்றார். பதஞ்சலி பெற்றது சம்ஸ்கிருதம், புலிப்பாணி வியாக்கிரபாதன் பெற்றது தமிழ். பதஞ்சலி பெற்றவுடன் உரை செய்து விடுகின்றார். அதனால் முதல் மொழியாய் மாறியது சம்ஸ்கிருதம். புலிப்பாணி பெற்றதும் சிந்தித்து உணர்ந்து தியானித்து உரைத்து உரை எழுதி வைக்கின்றார். அதனால் 2ஆம் மொழியானது தமிழ். பிறப்பால் முதலாயும் வளர்ப்பால் 2ஆவதாயும் வந்தது தமிழ். பெருமான் உருவங்கடந்த நிலையில் உலகிற்கு அளித்த அடிப்படை அறிவியல் வேதங்கள் உருவந்தாங்கி உலகிற்கு தந்த தொழில்நுட்பம் ஆகமங்கள், இவை 2இன் உத்தமமான பாகங்களையும் கல்பதரு என்கின்ற பெயராலே அமிழ்தத் தமிழினால் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். சங்கரன் சதாசிவன் அம்பலவாணன் தானே அளித்து சூத்திர வடிவாய் வியாக்கிரபாதன் உள்வாங்கி சாத்திர வடிவாய் அகத்தியனுக்கு அளித்து அகத்தியன் அதை அகத்தியம் எனும் இலக்கண வடிவாய் செறிவாக்கி தன் சீடன் தொல்காப்பியன் மூலம் காப்பியம் எழுத வைத்து
தொல்காப்பியத்திலிருந்து இன்று வரை தன்னுடைய உயிர் நாடியாக சைவத்தையே வாழ்ந்து வரும் தமிழன்னையே, தனி வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் இனத்தின் வாழ்க்கையிலும் நாகரீக வாழ்க்கையிலும் பிரபஞ்ச வாழ்க்கையிலும் நாம் வேண்டியதையெல்லாம் வெளிப்படுத்தி நினைத்ததையெல்லாம் நிஜமாக்கி வாழுகின்ற சக்திதான் கல்பதரு. இந்த ஒவ்வொரு நிலையிலும் நம் வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு விதமான கேள்விகள், இதெல்லாம் விதியா மதியா, சிலர் சதியா இறை பதியா, இதற்கு எது காரணம், எது காரியம்? ஆரணங்கை ஓரங்கு கொண்ட அம்பலவாணன் காரணமா, ஆரியத்தேவன் காரியமா? தனிமனித வாழ்க்கையிலிருந்து, தனிமனித வாழ்க்கையின் போக்கிலிருந்து பார்த்தால் எல்லாமே விதி என்கின்ற அறியாத்தனத்தின், புரியாத்தனத்தின் உச்சம். வாழ்க்கையின் அறியாத்தனத்தின் புரியாத்தனத்தின் உச்சம்தான் எல்லாமே விதி என்கின்ற பெயராலே ஏதோ நமக்கு புரியாத ஒன்றின் மீது குற்றம் சாட்டிவிட்டு, வாழ்க்கையையே அதன் மீது சாற்றிவிட்டு, விதிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, வாழ்க்கையை பதி செய்த சதியாக பார்ப்பது விதி. இல்லையப்பா, பதி சதி செய்வானா? வாழ்வு அவன் அளித்த நிதி என்று பார்ப்பது மதி. சதி செய்கிறான் பதி என்று நினைத்தால் வாழ்க்கை விதியாய் தெரியும். இல்லை, பதி அளித்த நிதி என்று புரிந்தால் வாழ்க்கை மதியாக தெரியும். உண்மையில் நம்முடைய செயல்கள் அதனுடைய பக்க விளைவையும் எதிர்விளைவையும் எதிர்வினையையும் பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இயங்கும் பொழுது, நாமே எதிர்பார்க்காத விளைவுகளை அவை ஏற்படுத்தும் பொழுது அவைகளை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுகின்றோம். தடுமாறும் பொழுது விடை கிடைக்காமல் நம்மை நாமே எதிர்கொள்ள முடியாததனால் நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளுகின்ற மூடத்தனமான ஆறுதல் தான் விதி என்கின்ற கருத்து. விதிங்கிறது மதிகெட்டத்தனத்தை மறப்பதனால்தான் எதையும் விதி என்று நாம் சொல்லுகின்றோம். விதினா வேற ஒண்ணும் இல்லை, மறந்து போன மதிகெட்டத்தனத்திற்கு மறந்து போன மதிகெட்டத்தனத்தினால்
ஏற்படுகின்ற பின்விளைவு, பக்க விளைவு அதை எதிர்கொள்ள முடியாமல் இது ஏன் வந்தது என்கின்ற கேள்வி வரும் பொழுது விடை தெரியாததனாலே நம்மை நாமே தேற்றிக்கொள்வதற்கு, ஆற்றிக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடித்தாக வேண்டும். அதைத்தான் உடனே விதின்னு கண்டுபிடிச்சு வச்சிடுறோம். ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு தனி டிஎன்ஏ உண்டு. திரும்பிப்பார், உன் இனம் எப்பொழுது தன்னுடைய உச்சத்தை வாழ்ந்திருக்கிறது? உன் இனத்தின் பொற்காலம் எப்பொழுது? நாடு நாடாய்ச் சென்று சைவத்தை வேளாண்மை செய்த ராஜராஜன் காலம்தான் உன் இனத்தின் பொற்காலம். அந்த பொற்காலத்தின் எண்ண ஓட்டத்தின் அடிப்படை என்ன? அந்த பொற்காலத்தின் பொழுது உன் சமூகத்தின் சாராம்சம் என்ன? ராஜராஜன் பொற்காலத்தின் தமிழினத்தின் பொற்காலமாம் ராஜராஜன் காலத்தின் சமூகத்தின் அடிப்படை சத்தியங்கள் என்ன? கருத்துக்கள் என்ன? அந்த சத்தியங்கள், அந்த கருத்துக்கள், அவைகளுக்கு மீண்டும் வருவதுதான் மீண்டும் தமிழினத்தின் பொற்காலத்திற்கான வழிமுறை. தெய்வீக தமிழகத்தை காத்தேயாக வேண்டிய பொறுப்பிலிருந்து தவறிவிடக் கூடாது என்பதற்காகவே கல்பதரு தியான சத் சங்கம் ஆன்மீக கருத்துகள், சத்தியங்கள் மட்டுமல்லாது அவைகளை சமூகத்தில் எப்படி சாத்தியமாக்குவது என்பதையும் சேர்த்து இவைகள் எல்லாவற்றிற்கும் சதாசிவ பெருமானின் சத்தியங்களான வேத ஆகமங்களிலிருந்து தீர்வுகளும் சதாசிவனுடைய வேதங்களிலிருந்தும் ஆகமங்களிலிருந்தும் மேற்கோள்களோடு எடுத்து அளிக்கப்படும் உலகமெல்லாம் சென்று வாழுகின்ற வாழ்க்கை முறையான, உயர்ந்த வாழ்க்கை முறையான சைவத்தை வேளாண்மை செய்த சமூகம் நீ. இன்றோ போதையின் வேதனையும் மன உளைச்சலின் பாதைகளும் தற்கொலையில் சென்று முடிகின்ற சமுதாயமாய் மாறிப்போனது. என்ன கொடுமை! இதற்கும் மேல் தாங்காது, உலகு தாங்காது. தமிழினமே விழித்துக் கொள்ளுங்கள், தமிழ்ச் சமூகமே விழித்துக் கொள்ளுங்கள், தமிழ் இளைஞர்களே விழித்துக் கொள்ளுங்கள். உடனடி தேவை 1,00,000 இளைஞர்கள் ஒன்று சேரும் சந்நியாச பரம்பரை. ஒரு 1,00,000 இளைஞர்கள் ஒன்றாய்த் திரளும் தமிழ்ச் சந்நியாச பரம்பரை, சைவ சந்நியாச பரம்பரை. உலகெங்கும் சைவம் பரப்பவும், ஞானச் சங்கொலி முழக்கவும், வேதாகமங்களின் சத்தியங்களை உரைக்கவும், நம் உயிரின் உயிர்ப்பை சொல்லவும், ஆன்மீக சக்திகளை வாழ்ந்து வாழ வைக்கவும் 1,00,000 இளைஞர்களோடு கூடிய சந்நியாச படைதான் உடனடி தேவை, உடனடி தீர்வு. இதற்கு மேல் உனக்கு விதி, மதி, கதி எல்லாமே சிவபதிதான்.
இது ஒன்று மட்டும்தான் உன் விதியிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நல்ல மதியை காட்டி நல்ல கதிக்கு கொண்டு சென்று சேர்க்கும். தனிமனித வாழ்க்கையின் மலர்ச்சி, சமூக வாழ்வின் மலர்ச்சி, மனித இனத்தின் மலர்ச்சி, நாகரீகத்தின் எழுச்சி எல்லாமே வேதாகமங்களின் மறுமலர்ச்சி, சைவம் மீண்டும் உயிர் பெறுவதில்தான் இருக்கின்றது. மகா சதாசிவனின் மங்களமான பேரருளால் வேத ஆகமத்தின் சத்தியங்களும் சாத்தியங்களும் கல்பதரு என்கின்ற பெயராலே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.